மிளகாய் இளவரசியாக மனுஷி, பாகற்காய் இளவரசியாக கீர்த்தனா, வெண்டைக்காய் இளவரசியாக சுபஸ்ரீ, முருங்கைக்காய் இளவரசியாக பவதாரணி, பரங்கிக்காய் இளவரசியாக சுப்ரியா, பீட்ரூட் இளவரசியாக சப்னாஷரின், கேரட் இளவரசியாக அம்ரின் பாத்திமா. ஒன்று, பங்கு பெறுவோர் கத்தரிக்காய் ராஜா மற்றும் கத்தரிக்காய் ராணி. என்ன ராணியாரே, ஹாட்ஸ்டார்ல சீரியல் பார்க்க முடியலன்னு எரிச்சல்ல என்கிட்ட பேசுறாயா? இப்ப என்னத்தான் உன் பிரச்சனை? பையனுக்கு கல்யாண வயசாச்சேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? சரி சரி, கூடிய சீக்கிரம் அவனுக்கு கால் கட்டு போட்டு விடுவோம். நான் நகர்வலம் சென்று வருகிறேன். நகர்வலமா? எங்கே? நம்ம சிபிஎம் ஸ்கூல்ல 50வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அங்கேதான் செல்கிறேன். ஓ, அப்படியா? எங்க அங்க கோவைப்புதூர்ல போகும் வழியில ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு நம்ம இளவரசனுக்கு பாருங்களேன். பார்ப்போம் பார்ப்போம். இளவரசி, செய்தி தெரியுமா? உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறுகிறது இளவரசி. என்ன திருமணமா? எனக்கா? எங்கே, எப்போது, யாருடன்? இளவரசி, உங்களது தந்தை உங்களுக்கு பெண் தேடி நம் சிபிஎம் பள்ளி 50வது ஆண்டு விழாவிற்கு சென்றுள்ளார். என்னுடைய அழகிற்கும் ஸ்டைலிற்கும் அறிவிற்கும் எனக்கான பெண்ணை நான் அல்லவா செலக்ட் செய்வேன். வரட்டும் அவர். 3, பங்கு பெறுவோர் கத்தரிக்காய் ராஜா, கத்தரிக்காய் ராணி மற்றும் கத்தரிக்காய் இளவரசன். மகனே மனோகரா, உனக்கு திருமணம் செய்யலாம் என்று நானும் உன் தந்தையும் முடிவு செய்துள்ளோம். நிறுத்துங்கள் அம்மா, நீங்கள் காட்டும் பெண்ணை நான் ஒன்று திருமணம் செய்ய முடியாது. எனக்கான பெண்ணை நான் தான் முடிவு செய்வேன். அதற்கான ஏற்பாடுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், போதும். ஏற்பாடா? என்னடா மகனே சொல்கிறாய்? இது கூட தெரியவில்லையா? நவீன சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ரம்பை, ஊர்வசி போன்ற அழகான பழநாட்டு இளவரசிகளையும் இங்கு வரவழையுங்கள். எனக்கானவரை நானே சூஸ் செய்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கே தெரியவில்லை. எல்லாம் காலக்கொடுமை, நடக்கட்டும். 4, கத்தரிக்காய் இளவரசனுக்கு நவீன சுயம்வரம் நடைபெறுகிறது. பல நாட்டு வெஜிடபிள் இளவரசிகள் வந்துள்ளனர். நண்பா, எல்லா இளவரசிகளும் வந்து விட்டார்களா? வந்து விட்டார்கள் இளவரசே. ஒவ்வொருத்தராக அழை. இதோ அழைக்கிறேன். இளவரசே, இவர்தான் நமது சேலத்து இளவரசி தக்காளி. பாருங்க இளவரசே, என்ன கலரு, சூப்பரா ஷைனிங்கா பல பலன்னு மின்னுறாங்க பாருங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. இளவரசி, உங்களது அருமை பெருமையை எடுத்து கூறுங்கள், கேட்போம். அரசே, நான் சேலத்து பைங்கிலே. என்னுடைய கலருக்கும் அழகுக்கும் நிறைய ராஜாக்கள் என்னை போட்டி போட்டு பெண் தேடி வந்தார்கள். என்னிடம் வைட்டமின் சி, வைட்டமின் கே போன்ற சொத்துக்கள் ஏராளமாக உள்ளது. நான் உங்கள் இதய
ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பேன். எனக்கு நிகர் நானே. ஓகே ஓகே, உனக்கு நிகர் நீதான். ஆனால் உன்னால் நெஞ்சரிச்சல், சிறுநீரக கற்கள், தோல் நிற மாற்றம் இவையெல்லாம் வருமே. சோ நான் யோசிக்க வேண்டும். யோசிக்கிறியா? யோசி யோசி. கத்தீரிக்காய் கத்தீரிக்காய் குண்டு கத்திரிக்காய். இளவரசே, அடுத்த இளவரசியை அழைக்கவா? மாமா மிளகாய் இளவரசியே, நீர் எந்த நாடோ கூறும் முன் பெருமையை. அரசே, நான் தூத்துக்குடி இளவரசி. நான் இல்லை என்றால் உணவில் சுவை மனம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, பொட்டாசியம், தாமிரம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களின் சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் அரசே. எடை மேலாண்மை, சரும ஆரோக்கியம், கண் ஆரோக்கியம், ரத்தத்தில் சர்க்கரை கட்டுப்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, டிபார்ட்மெண்ட் எங்க கண்ட்ரோல தான் அரசே. எப்படி எங்களது பெருமை? சூப்பர் சூப்பர். ஆனால் இளவரசே, ஏயா இந்த மிளகாயை கட்டிக்கிட்டு நாளெல்லாம் நாக்கெரிச்சல்லையும் அல்சர்லையும் நான் அவஸ்தைப்பட வேண்டுமா? நோ நோ, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். போயா போ, உனக்கு அடிக்கிட்டு நான் சரும நோயில் அவசியப்படாம. பார்த்து பார்த்து கழுத்து சுளுக்கிக்கு போகுது. இளவரசே, அடுத்ததாக நமது அண்டை நாட்டை சேர்ந்த இளவரசி வந்துள்ளார். அண்டை நாடா? யார் அந்த இளவரசி? இதோ வருகிறார், பாருங்கள். அரசே, நான் தான் அண்டைய நாட்டை சேர்ந்த பொள்ளாச்சியின் பெண்ணரசி பாகற்காய். நீரிழிவு நோயை கண்ட்ரோல் செய்பவர்களே நாங்கள் தான். நாங்கள் நார்சத்து, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏயின் சொந்தக்காரர்கள். கல்லீரலை பாதுகாப்பவர்களும் நாங்களே. உங்கள் உடலில் உள்ள கொழுப்பையும் நாங்கள் கரைத்து விடுவோம். இதய ஆரோக்கியமும் எங்கள் கைகளில். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்கள் ஆயுளுக்கும் சர்க்கரை நோயை உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்காது இளவரசே. சர்க்கரை நோய் என் பக்கம் வராது. ஆனால் கசப்பு கசப்பு வாயெல்லாம் கசக்குமே. எனக்கு வேண்டாம். போயா போ, என்னையவே கசப்பு கசப்பு என்று கேலி செய்கிறாயோ? நீ மட்டும் என்ன ரொம்ப இனிப்போ? நீயும் உன் கையும் காலும். அரசே, அடுத்ததாக நமது உசிலம்பட்டியின் அரசி வந்துள்ளார். வாமா மின்னல், கூறும் முன் பெருமையை. நான் தான் உசிலம்பட்டியின் ராணி முருங்கைக்காய். உசிலம்பட்டி மட்டுமல்ல, தேனியும் எங்களது ஊர்தான். எங்களிடம் வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற சொத்துக்கள் நிறைய உள்ளது. எலும்புகளை பலப்படுத்துவது, நோய் எதிர்ப்பு, இதய ஆரோக்கியம், செரிமானம் அனைத்தும் எங்கள் சொத்துக்களே. இவ்வளவு ஏன், கொரோனா பீரியடில் நிறைய மக்கள் எங்களது கீரை சூப்பை குடித்துதான் உடல் ஆரோக்கியத்தையும் உயிரையும் காத்தார்கள். என்னை தேர்ந்தெடுத்து உங்களையும் காத்துக் கொள்ளுங்கள் இளவரசே. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு ஓவசரம் பார்த்து எங்களுக்கு சுளுக்கி போச்சு. என்னை காப்பதெல்லாம் இருக்கட்டும். உன்னுடன் பேச வேண்டும் என்றால் நான் ஸ்டூல் மேலே அல்லவா ஏறி நிற்க வேண்டும். உன்னை செலக்ட் செய்தால் அமிதாப் பச்சன், ஜெயபாதிரி போல் அல்லவா இருக்கும். So you also rejected. போயா போ, புள்ள கத்திரிக்காய். உனக்கான புல்லாலை நீயே தேடிக்கோ. இளவரசே, அடுத்ததாக நமது தர்மபுரியின் பெண் குட்டி வந்துள்ளார். இளவரசி, உங்களது அருமை பெருமையை எடுத்து கூறுங்கள், கேட்போம். அரசே, நான் தர்மபுரியின் பெண் குட்டி வெண்டைக்காய். தமிழகத்துள் தஞ்சாவூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சென்னை என எல்லா ஊர்களிலும் எங்களது சொந்தக்காரர்களே அதிகம்.
அடுத்ததாக நமது பரங்கிக்காய் ராணி வந்துள்ளார். பரங்கிக்காயா? கூறுமா உன் பெருமையை. நான் கடலூரின் ராணி. மணற்பாங்கான இடங்கள் அனைத்தும் எங்கள் சொந்த பூமி. அரசே, நான் பார்க்கத்தான் சற்று பெருத்தாளாக தெரிவேன். ஆனால் உடல் எடையை குறைக்கும் மருந்தே நான் தான். என்னுடைய விதை கூட மருத்துவ குணமுள்ள ஆரோக்கிய உணவாகும். மேலும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6 போன்ற சொத்துக்கள் என் வசம் உண்டு. சின்ன குழந்தைகள் கூட பரங்கிக்காவை பறித்து பட்டையெல்லாம் சீவி என்ற பாடலை பாடி மகிழ்வார்கள், தெரியுமா? பாடி மகிழ்வார்கள், சரி. ஆனால் உன்னை கட்டிக்கிட்டால் நான் மகிழ்வேனா? சந்தேகம்தான். நண்பா, அடுத்தவரை அழைக்கலாமா? போயா போ. உனக்கு வத்துளு தொத்தலுமாக எவளாச்சும் கிடைப்பா. அவகிட்ட போய் மாட்டிக்க நீ. இளவரசே, அடுத்ததாக நமது குழு குழு பகுதியின் அரசி வந்துள்ளார். குழு குழு பகுதியா? யார் அந்த அரசி? அரசே, நான் குழு குழு கொடைக்கானலின் ராணி பீட்ரூட். என்னை செலக்ட் செய்தால் நீங்களும் என்னை போல பல பலவென சிவப்பு நிறம் பெறுவீர்கள் இளவரசே. கல்லீரல் மற்றும் குடல் ஆரோக்கியம் எனது பொறுப்பு. உங்களின் உடற்பயிற்சி செயல்திறன் அதிகரித்து நான் உங்களை ஸ்லிம்மாக மாற்றிவிடுவேன் இளவரசே. எங்களோ வைட்டமின்கள், நார் சத்து, இரும்புச் சத்து, ஃபோலேட் போன்ற நிறைய சொத்துக்கள் என்னிடம் உள்ளது அரசே. எங்களோடு எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஏசிய தேவையில்லை அரசே. ஏசி தேவையில்லைதான். ஆனால் இப்பொழுதே உங்கள் ஊருக்கு என்னை இழுக்க பார்க்கிறாயா? நான் ஒன்றும் உங்கள் வீட்டோடு மருமகனாக வரமாட்டேன். போயா போ. உனக்கு நான் ஒரு கூமுட்டை சிக்கும். அவகிட்ட போய் வாய்க்கால் பக்கம். அடுத்ததாக நமது ஊட்டியின் ராணி வந்துள்ளார். ஊட்டி மேல பியூட்டி. உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு பாட்டி, என் பேரு பாத்திமா. இளவரசி, உங்களது பெருமையை கூறுங்கள், கேட்போம். நான் ஊட்டியின் பியூட்டி. என்னை பிடிக்காதவர்கள் என்று யாருமே இல்லை. என் நிறத்தை கண்டு மயங்காதவர்கள் இந்த உலகில் உண்டா? கண்ணாரோக்கியம், நோய் எதிர்ப்பு, சரும பளபளப்பு, இதய ஆரோக்கியம் மற்றும் வைட்டமின் கே, வைட்டமின் சி போன்ற நிறைய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்களே. நீங்கள் யாரும் என் பக்கத்தில் கூட வர முடியாது. நண்பா, நண்பா, இவளை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. திருமணம் செய்து கொள்ள இவள் போன்ற அழகியத்தான் தேடிக் கொண்டிருந்தேன். தந்தை தாயிடம் உடனே கூறு, திருமணம் ஏற்பாடு செய். ஹே ஹே, நோ நோ, ஸ்டாப் ஸ்டாப். உன்னுடைய கலரும் சைஸும் பேச்சும் ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஹேட் யூ. கோ மேன், கோ. என்னுடைய அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் உன்னை போன்றவனை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. என்ன இளவரசே, இவர் இப்படி கூறுகிறார்? போயா போ. உன் கூட்டத்திலேயே நல்ல ஆள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நானா ஃபாரின் மாப்பிள்ளையா தேடிட்டு இருக்கேன். இவனும் இவன் கலரும். நண்பா, இப்படி ஆகிவிட்டது. எல்லாத்தையும் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு கழிச்சீங்க. இப்ப இந்த பொண்ணுங்க வேண்டாம்னு சொல்லிருச்சு. இளவரசி, எனக்கு ஒரு யோசனை. என்ன? சொல் சொல். இளவரசி, பேசாம நம்ம ராஜா ராணியிடமே கூறி நல்ல பொண்ணா பார்க்க சொல்லிடலாமா? போவோம். எட்டடா மகனே, இப்போது புரிகிறதா? பெரியவர் சொல்வதை கேட்க
எடை பாருங்கள்.